இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது அன்றாட மற்றும் அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்தும், அளவான மற்றும் அளவில்லா ஆசைகளை நிவர்த்தி செய்தும், அதாவது ஆசைப்படுபவைகள் கிடைக்கும் பொழுது மனநிறைவு அடைந்தும், கிடைக்காத பொழுது ஏமாற்றத்தை சந்தித்தும், தேவைகள் கிடைத்ததும் ஆனந்தம் அடைந்தும், தேவைகள் கிடைக்காமல் இருக்கும் பொழுது சங்கடத்தை பெற்றும், சோகத்தில் ஆழ்ந்தும், உற்றார் உறவினர்களோடு பழகியும், நட்பினை பெற்றும், நல்ல ஒரு ஜீவராசியாக இருந்தும், பற்பல நன்மைகளைச் செய்தும் தீமைகளைச் செய்தும், அதர்ம வழியில் சென்று துரோகம், வஞ்சகம், அவமானம், ஏமாற்றம் போன்ற தீமையை தேடித் தருபவைகளைச் செய்து தன்னை சுற்றியிருக்கும் மனங்களை சோகத்திற்கு உள்ளாக்கி, இந்த அதர்ம செயல்களில் இருந்து தீர்க்க தரிசன ஆற்றலை பெறும் பொழுது திருந்தியும், தீர்க்க தரிசன ஆற்றலை அறவே பெற நினைக்காத மனமாக இருக்கும் பொழுது மனமாக மாற நினைக்காமலும், வருங்கால சந்ததியினருக்கு ஓர் உதாரணமாக இருந்தும், ஒரு தீய உதாரணமாக இருந்தும், தவறான பாதையில் செல்லாமல் நித்தமும் அறநெறியை கடைபிடித்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நல்வாழ்க்கையை வாழும் ஜீவராசிகளாகவும் இந்த அகிலத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பற்பல தேவையுள்ள உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டும், தேவையற்ற உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்தும், இதே வேளையில் தேவையுள்ள உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமலும், தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து போற்றி வணங்கியும், மேற்கொள்ள வேண்டிய செயல்களை மேற்கொண்டும், மேற்கொள்ளக்கூடாத செயல்களை ஒதுக்கி வைத்தும், இதே சமயம் மேற்கொள்ள வேண்டிய செயல்களை மேற்கொள்ளாமலும், மேற்கொள்ளக்கூடாத செயல்களை மேற்கொண்டும், நன்மை தீமையை பகுத்தறிய தெரிந்தும், நன்மை தீமையை பகுத்தறிய தெரியாமலும் இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் இங்கு ஏராளம் உண்டு. இவற்றையெல்லாம் நன்னெறிகள் என கூற வேண்டும் என்று கேட்டால், நன்மையை தரக்கூடியவைகள், அதே வேளையில் பாதகத்தை விளைவிக்காதவைகள் என்று கூறினால் மிகையாகாது. நல்ல சொற்கள், நற்செயல்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், உதவி புரியும் மனப்பான்மை, கருணை கொள்ள வேண்டிய இடத்தில் கருணை உள்ளம், நல்ல வகையில் நட்பு பாராட்டி சுற்றத்தாரோடும் உற்றார் உறவினர்களோடும் அன்பாக இருத்தல், வருகின்ற இடையூறுகளை எதிர்கொண்டு தடுத்து நிற்பது, இடையூறற்ற வாழ்க்கையை வாழ்வது, மேலும் இது போன்ற எண்ணற்ற நன்னெறிகளானது வாழ்க்கையில் அளவின்றி கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நன்னெறிகளை தீர்க்க தரிசன ஆற்றலே வழங்கும். தீர்க்க தரிசன ஆற்றலை நித்தமும் கடைபிடிக்கும் மனமானது நிதானமடைந்து நன்னெறிகளை எளிதில் கடைபிடிக்கும். இயற்கையை ஒன்றின வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தவறான திசை திரும்பின வழியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இயற்கையானது இயற்கை தன்மையானதும், எப்பொழுதும் தன்னை நாடி வரும் உயிரினங்களுக்கு நல்வழியையே காட்டும். தவறான வழியில் செல்லும் மனங்களையே நல்வழிக்கு வழிவகை செய்யும் இயற்கையானது நிச்சயம் தன்னை நாடி இயற்கை தன்மையோடு மற்றும் இயற்கையோடிணைந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் ஜீவராசிகளை கைவிட்டு விடாது. செயற்கையை மட்டும் நாடியும் தேடியும் செல்லாமல் இருந்தால் அதுவே போதுமானது. உண்மையையும் உண்மை நிலைப்பாட்டையும் உணர்ந்த மனங்களே செயற்கையை வரவேற்காமலும், பெருமைக்கு அடிபணிந்து தலைகணத்துடன் இல்லாமலும், இயற்கையோடு இணைந்து முறையில் அனுபவித்து வாழும் வாழ்க்கையை அடையும். மனப்பூர்வமான வாழ்க்கையானது கிடைத்தாலே அனைத்தும் கிடைத்து முழுமையான வாழ்க்கையை அடைந்ததற்கு சமம். மனநிறைவு ஒன்றே முழுமை நிலை. மனதை நிறைவு அடையச் செய்வதே நன்னெறிகளின் கோட்பாடாக இருக்கும். முழுமுதற் வேலையாகவும் முக்கிய செயலாகவும் நன்னெறியின் கோட்பாடானது நித்தமும் திகழும்.